ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கோவிட்க்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு வேவ் லென்த்தில் இருந்தாங்க ஆடியன்ஸு. அதுவும் இல்லாமல் இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. எல்லார்கிட்டயுமே ஒரு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்குது. ஹீரோ, வில்லன் கேரக்டரு, காமெடி அப்படிலாம் இல்லாமல் யார் எது நல்லது கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலும் அது ரிசீவ் ஆகிடுது. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுமே நிறைய கற்றுக்கலாம். இல்லை நம்ம நடிக்கணும்னு தான் வந்தது. இப்போ நம்ம கிடைச்சது வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் நம்மளுக்கு. நம்ம லீடாக பண்ணது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலில் நம்ம சர்வைவல் பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாதான் இப்போ இருக்கிற ஸ்டைல் ஆஃப் இதுக்கு பண்ண முடியுன்றதுக்காக வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு ஒரு மெரிட்டில் கிடைக்கிற ஒரு டாக்டர் சீட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான். ஏன்னா நம்மளை விட நிறைய திறமைசாலிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இன்னும் கரெக்டான வாய்ப்பு கிடைக்காமலாம் இருக்கிறாங்க. அதுதான் நிஜமும் கூட. கின்ஸ்லின் சார் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணதுனால தான் இப்போ அவர் போட்ட அந்த இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த சொல்கிறீங்கன்றது படம் பண்ணுவேன்றது நினச்சி கூட பார்க்கல நான். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னு போகும்போது எனக்கு எப்போவுமே நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்து பண்ணாதான் நம்மளே பார்ப்போம். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனக்குள் சினிமா. இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில வத்திக்குச்சி, காலா, மாவீரன் போன்ற படங்கள்ல நடிச்ச திலீபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில அவருடைய லைஃப்ல எனக்குள் சினிமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். நிறைய படங்கள்ல தொடர்ந்து இப்ப பார்த்துக்கிட்டே வரும் உங்களை. ரொம்ப நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். திலீபன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா வத்திக்குச்சி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல ஹீரோவா, அதுக்கு அடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாசான ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஹீரோல இருந்து அப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரு ஹீரோனா இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதே சமயம் கேரக்டர்னா இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது என்னென்ன சார்? இல்லை அது அந்த மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கோவிட்க்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வேவ் லென்த்தில் இருந்தாங்க ஆடியன்ஸு. அதுவும் இல்லாமல் இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. எல்லாருக்கிட்டையுமே ஒரு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்குது. அப்போ வந்து எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டெக்னிக்கலாக என்ன மாதிரி இருக்குன்ற படங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஓடிடிலாம் பார்த்துட்டு அவங்களோட நாலேஜ் பயங்கரமாக கெயின் பண்ணுறாங்க. சின்ன கேரக்டராக இருந்தாலும் அது வந்து கவனிக்கப்படுற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட போயிடும். அப்படின்னு போகும்போது இப்போ அந்த ஹீரோ, வில்லன் கேரக்டரு, காமெடி அப்படிலாம் இல்லாமல் யார் எது நல்லது கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலும் அது ரிசீவ் ஆகிடுது. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுமே நிறைய கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நிறைய நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ஒரு சின்ன சர்க்கிள்லேயே லாக் ஆகிடுவோம்னு ஒரு சின்ன இது. அதனால தான் அப்படி. ஓகே. ஆனால் நீங்கள் வரும்போது என்னவா ஆகணும்னு வந்தீங்க? இல்லை நம்ம நடிக்கணும்னு தான் வந்தது. இப்போ நம்ம கிடைச்சது வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் நம்மளுக்கு. நம்ம லீடாக பண்ணது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலில் நம்ம சர்வைவல் பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாதான் இப்போ இருக்கிற ஸ்டைல் ஆஃப் இதுக்கு பண்ண முடியுன்றதுக்காக. ஓகே. வத்திக்குச்சி அப்படிங்கிற படத்து மூலியமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி திலீபன் என்னவா இருந்தாரு? அதுக்கு முன்னாடி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான் வச்சுருந்தேன். நான் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு ஒரு சின்ன லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய ரொம்ப சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது கிங்ஸ்லின் சார் மூலியமா இந்த வாய்ப்பு கிடைச்சது. அது மூலியமா நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. இந்த சினிமா வாய்ப்புன்றது எல்லாருக்குமே வந்து டக்குன்னு கிடைச்சிடாது. அலையணும் திரியணும் அது மாதிரி. ஸோ வத்திக்குச்சி அப்படிங்கிற ஒரு படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் பேக்ரவுண்ட் இருக்கனால வந்துச்சா, இல்லை அதெல்லாம் எதுவும் எனக்கு இல்லை அது மாதிரி அது ஒரு முக்கியமான காரணம். நமக்கு அந்த கின்ஸ்லினோட அந்த இதுதான் டிசிஷன் தான். இப்போ நம்ம வந்து நம்ம எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு மெரிட்டில் கிடைக்கிற ஒரு டாக்டர் சீட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான். ஏன்னா நம்மளை விட நிறைய திறமைசாலிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இன்னும் கரெக்டான வாய்ப்பு கிடைக்காமலாம் இருக்கிறாங்க. அதுதான் நிஜமும் கூட. நம்ம அதெல்லாம் இது பண்ணணும். இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்குதுன்னு போகும்போது அதை வந்து ஒரு மிஸ்யூஸாக ஆகிடக்கூடாது. வேறு யாருக்கும் கிடைச்சா கூட அது பிரயோஜனம் வந்து அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கடினமான ஒர்க் தான் பண்ணால். கின்ஸ்லின் சார் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணதுனால தான் இப்போ அவர் போட்ட அந்த இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த சொல்கிறீங்கன்றது. அதே மாதிரி சின்ன வயசில் ஏதாவது ஒரு படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வருவேனா அப்படின்னு கூட எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு அனுபவம் சொல்லுங்கள். எந்த படம்? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜாக்கி சான் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபைட்னாலே ரொம்ப பிடிக்கும்.
ஃபஸ்ட்டு படமே இப்போ நான் படம் பண்ணுவேன்றது நினச்சி கூட பார்க்கல நான். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னு போகும்போது எனக்கு எப்போவுமே நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்து பண்ணால் தான் நம்மளே பார்ப்போம். இல்லாட்டி நம்ம வேறு யாராவது ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கான விருப்பம் இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃபைட் பண்ணுறது தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி சான்ஸ் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படமே ஃபைட் படமாக கிடச்சதுன்றது வந்து ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நல்லா பிடிக்குமோ அதுவே ஃபஸ்ட்டு படத்தில் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி ஒரு வாய்ப்புன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சினிமாவில். அதை நம்ம எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறோன்றது தான் இப்போ போராட்டமாக இருக்குது. அதில் தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குது. ப்ளஸ்ஸு என்னால் நினச்சே பார்க்க முடியாதுன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ ரஜினி சார் வந்து நம்ம பார்க்கணுன்னாலே வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணணும். ஏன்னா சாரை வந்து சாதாரணமாகவே பார்க்க முடியாது. ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வந்து வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்ன மாதிரி ஒரு ரொம்ப சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க அப்படி இருக்கிற அவர் கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறேன்றது வந்து என்னால் நம்பவே முடியல. அது என் வாழ்க்கைக்குமே மறக்கவே முடியாது. அவர் எதுவுமே சொல்லலைன்னா கூட அவர் எந்த அளவுக்கு அவரோட தொழில் பக்தின்றது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்ரிடே நம்ம எந்திரிச்ச உடனே சினிமான்னு நினச்சாலே ரஜினி சார் ஞாபகம் வந்துடும்.